இந்த சிக்கன் குருமாவுக்கு வந்து ரெசிபி பார்க்க போகிறோம். எண்ணெய் 50 கடலில் ஊற்றிருக்கிறோம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறோம். அதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்து ஆனியன் 1/4 கிலோ சேர்க்குறோம். பெரிய வெங்காயம் 1/4 கிலோ வெங்காயம். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு 2 உப்புகள் சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ கறிக்கு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். அடுத்தது 1/2 கிலோ கறிக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறோம். 2.5 ஸ்பூனு உங்களுக்கு தேவையான சேர்ந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 150 தக்காளி சேர்க்குறோம். கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா சேர்க்குறோம். சும்மா ஒவ்வொரு கொஞ்சம் 2 தலை. அடுத்தது 150 தக்காளி போட்டோம். கொத்தமல்லி 3 பச்சை மிளகா புதினா கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அடுத்தது 1/2 கிலோ கறி சேர்க்க போகிறோம். அதுலேயே 1/2 கிலோ கறி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 கிலோ சிக்கனு, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். அதோட சேர்த்துட்டு அந்த மசாலாலேயே நம்ம கிண்டணும். அதுலேயே தண்ணி வரும். நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருக்கோம். நம்ம ஒரு தேங்காய் கொஞ்சம் கசகசா போட்டு சேர்த்து அதை அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்டாக சேர்த்து குழம்பு நல்லா கூட்டிக்கிட்டு நம்ம தேவையில்ல குழம்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கிட்டு தம் விட்டுறது. 2 விசில் விட்டு இறக்கிட்டா சிக்கன் குருமா ரெடி. 2 விசில் விட்டு சால்னா இறக்கியாச்சு. சிக்கன் குருமாவை சால்னா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.